வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே அகாடமி, சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் அடுத்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள மத்திய அரசு போட்டித் தேர்வுகள், அதாவது ரயில்வே ஆர்பிஓ போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே ஆர்ஆர்பி தேர்வு மற்றும் எஸ்எஸ்சி ஜிடி தேர்வு. ஸோ மத்திய அரசு போட்டித் தேர்வில் இந்திக்காரங்க கேரளாக்காரங்க படிக்கக்கூடிய என்சிஆர்டி சிலபஸ், என்சிஆர்டி ஸ்டடிமேட்டில் தமிழில் ஃபாலோ பண்ணி படித்தால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். மற்றும் சுபாஷ் அகாடமி சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு தமிழில் வால்யூம் 1ல் 450 பேஜஸில் பிரிண்டிங் அண்ட் கரெக்ஷன் ஆகி முடிய போகுது. அதாவது ஜனவரியில் ரிலீஸ் ஆகிடும், 2024 ஜனவரியில் ரிலீஸ் ஆகிடும். மற்றும் நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சுபாஷ் ரயில்வே அகாடமியின் ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றி டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணால் குரூப்பில் ஆட் செய்யப்பட்டு எக்ஸாம் நடக்கும் வர நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸு. ஸோ என்சிஆர்டி தமிழ் புக் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட மாடல் பிரிண்ட் காப்பி தான் இங்கே நான் போட்டு காட்டுறேன். ஃபுல்லாகவே ஒன் வேர்ட் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கிய அறிவியல் படிப்பு பிரிவுகள், இம்பார்ட்டன்ட் ஸ்டடி ஆஃப் சயின்ஸு. ஸோ இதுலேருந்து இந்த சாப்டர்லேருந்து 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த சாப்டர் நான் ஃபுல்லாக முடிஞ்சவொடனே நான் கீ ஆன்சர் காட்டுறேன். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள், பூஞ்சைகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? பூஞ்சைகள்னா பங்கி, பூஞ்சைகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், பெரணி என்னும் சிற்றிலை படர் செடியினம் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், வைரஸ்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், பாக்டீரியாக்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள், செல்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள், இதயத்தின் செயல்பாடுகள் மற்றும் இதய நோய்கள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், தோல் ஸ்கின்னு பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள், இரத்த நாள அமைப்பு பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், கட்டிகள்னா டியூமர்ஸ், கட்டிகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள், கல்லீரல்னா லிவர், கல்லீரல் பற்றி மற்றும் அதன் நோய்கள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள், பூச்சிகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள், ஒட்டுண்ணி புழுக்கள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள், பூச்சிகள் மற்றும் உண்ணிகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள், மூட்டுகள்னா ஜாயின்ஸ், மூட்டுகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள், இருவாழ்விகள் மற்றும் ஊர்வன பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள், சிலந்தினா ஸ்பைடர்ஸ், ஸோ சிலந்திகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள், வெவ்வேறு மனித இனங்களின் மண்டை ஓடுகளின் வடிவம் மற்றும் அதன் அளவு பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள், மனிதனின் தோற்றம், நடத்தை, சமூக கலாச்சார மேம்பாடு பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இந்த சாப்டரில் ஒரு 40க்கும் மேற்பட்ட கொஸ்டின் இருக்குது. நான் ஃபுல்லாக முடிஞ்சவொடனே லாஸ்ட்டாக கீ ஆன்சர் காட்டுறேன். நீங்கள் இதை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.